இந்த தாக்குதல் ஒரு கோழைத்தனமான ஆண்மையற்ற ஒரு தாக்குதல். சண்டை உங்களோட இந்திய அரசாங்கத்தோட உனக்கு சண்டைன்னா இந்திய ராணுவத்தோட நீ போரிட்டு இருக்கணும். இந்திய ராணுவத்தோட நீ பலத்தை காமிச்சிருக்கணும். அங்க பலம் உன் பீச புடுங்கிட்டு இருப்பாங்க. இவங்க தீவிரவாதிகளுக்கு எந்த விதமான ஒரு நேர்கோட்டில் இயங்கக்கூடிய பார்வை இருக்காது. அதனாலதான் அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்றோம் நம்ம. இந்த தீவிரவாத செயலை வன்மையாக கண்டிப்பதோடு உயிரிழந்தவர்களுக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவிக்க வேண்டும். இந்த திருமாவளம் எல்லாம் எதையாச்சும் பண்ணி ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி ஏதாவது அயோக்கியத்தனமா பேசி இதை லோக்கல்ல உள்ள இஸ்லாமியர்களோட இதை கோத்துட்டு ஒரு அரசியல் லாபம் அடைவதற்காக இஸ்லாமியர்கள் காலை கழுவி குடிப்பதற்காகவே அரசியல் செய்ய வந்த அரசியல்வாதி திருமாவளவன். அவர் என்ன சொன்னாரு, 370 நீக்கப்பட்டதுனாலதான் இப்படி ஒரு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, 370 நீக்கப்படாததுக்கு முன்பு பம்பாயில நடந்த தொடர் தாக்குதலை பத்தி அவருக்கு என்ன, அப்ப தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலையா? சரி, திருமாவளவனை வர சொல்லுங்க, பொது மேடை போட சொல்லுங்க. 370 நீக்கப்பட்டதற்கு முன்பாக எத்தனை காஷ்மீரில் எத்தனை கலவரங்கள் நடந்தது, எத்தனை குண்டுவீச்சுகள் நடந்தது, எவ்வளவு கல்லறி சம்பவங்கள் நடந்தது, அங்க மக்கள் இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்தார்களா இல்லையா அப்படி என்பதையும் 370 நீக்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட முன்னேற்றங்கள் பத்தி பேசுவோம். அதுக்கு திருமாவளவனுக்கு யோகியதை இருக்கா, வக்கு இருக்கா, வழி இருக்கா, அறிவு இருக்கா?